வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் கதை சொல்லும் மன்னன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை மழைத்துளியின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். என்னென்னா, வண்ண மழைத்துளிகள் பெய்த மருதூரில் மனிதர்களோட கோப வருத்தங்களால் மழையின் இதயம் உடைஞ்சுது. அதை பற்றியான கதையை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது எஜுக்வெஸ்ட். நீங்கள் அதில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் நாலேஜ் வளர்த்துக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி சில நொடிகள் பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம். தலைப்பு மழைத்துளியின் ரகசியம். மருதூர்னு ஒரு கிராமம். அது ஒரு விசித்திரமான கிராமம். ஏன்னா அங்கே ஒரு மழை பெய்யும். ஒவ்வொரு மழைத்துளியும் வண்ண வண்ணமாக இருக்கும். சிவப்பு கலரு, நீல கலரு, பொன்வண்ண கலர், அதாவது மஞ்சள் கலர், இதெல்லாம் கலந்து வரும். ஏன்னு கேட்டால், இந்தனை தேர்காலத்தில் சிக்கிய வானவில் அப்படிங்கிற கிராமம் அப்படின்ட்டு ஞானிங்க கூறுவாங்க. ஆனால் உண்மை, மிகவும் அற்புதமான கிராமம். அழகாக இருக்கும் பார்க்க. பிரச்சனை என்னன்னா, மழை நின்றுச்சு ஒரு நாள் நின்னதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏன்னா வண்ணத்துளிகள் வரவே இல்லை. மழை பெஞ்சாதானே வண்ணத்துளிகள் வரும். அந்த வண்ணமே வரலைன்னா அங்கே என்ன அழகு இருக்குது? சாரல் மாதிரி வண்ண வண்ணமாக வீசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வயல் வாடினது. குழந்தைகள் வானத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருந்தன, எங்கே காணா வருமா வராதா அப்படின்னு. இப்போ ஒரு ரகசியம் சொன்னாங்க. யாருன்னா சின்ன தாய், வயதான சின்ன தாய். கிராமத்து கதையை சொல்கிறதுக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு கிழவி இருக்கிற மாதிரி ஊரில் ஒரு கிழவி இருப்பாங்கள்ல, அது மாதிரி வயதானவங்க ரொம்ப ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்க. என்னன்னா, வண்ண மழைத்துளிகள் அவை மனிதர்களோட நல்ல எண்ணங்களால் தான் உருவாகுது. கடைசி முறை மழை பெய்த போது கொடூரமான ஒரு சண்டை நடந்துச்சு. அதனால் மழையோட இதயம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு தீர்வு தேடலாம் அப்படின்ட்டு 2 குழந்தைங்க புறப்பட்டாங்க. யாருன்னா மல்லியும் குமரனும். மல்லிக்கு 10 வயசு, குமரனுக்கு 8 வயசு. மல்லி மேகங்களுடன் பேசும் திறம் படைச்சவ. அவங்க கணக்காக மழை பெய்யும் மேகம் உண்டாகிறப்ப பிறந்ததுனால அவங்களுக்கு மேகங்களோட பேசுகிற திறன் இருக்குது. ஆனால் மழை நின்றதால் அந்த குரலையே இழந்தா. ஏன்னா மழை பெஞ்சாதானே அவங்களுக்கு பவர். குமரன் துளிகளை பொறுக்கி வண்ண ஓவியம் வரைவான். அது ஒவ்வொரு கலர் கலராக பெய்யும் போது ஒவ்வொரு இடத்துல ஒன்றுனா தெரியும். அதை வச்சு ஒரு ஓவியம் வரைவான். இவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டத்திட்டாங்க. மலையோட இதயத்தை சரி செய்ய 3 மனித நினைவை சேகரிக்கணும். 1 கோபம், அதை மன்னிப்பாக மாற்றணும். 2வது வருத்தம், அதை நம்பிக்கையாக மாற்றணும். 3வது சிரிப்பு, அதை ஊடுருவ செய்யணும். இதுக்காக பயணம் மேற்கொள்ளாங்க. அவங்க கிராமத்தை சுற்றி 3 இடங்களுக்கு சென்ன 3 இடம். இடம் கடைவீதி. பார்க்கலாமா? கடைவீதியில் கடைக்காரரும் வாடிக்கையாளரும் சண்டை. மல்லி அதை சரி செய்யறதுக்கோசரம் கையால் எழுதிய மன்னிக்கிறேன் அப்படிங்கிற கடிதத்தை கோபமாக இருக்கிறவர்கிட்ட கொடுத்தோடனே அது வெண்பனி கட்டியாக உருகியது. இந்த இடம் அப்படியே சரிசமமாயிடுச்சு. ஒரு பிரச்சனை தீவாயிடுச்சு. 2வது பிரச்சனை மருத்துவமனை. பாட்டி இறப்பதை எதிர்நோக்கிய வருத்தம். குமரன் வரைஞ்ச அந்த ஓவியம், பாட்டியோட இளமையான ஓவியம், அந்த வருத்தத்தை போக்கி பொன்பூச்சென மின்னியது. வயசான இறக்கதானே புறங்கிறத எதிர்கொள்ளிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. 3வது பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளோட சிரிப்பு. ஆனால் மழை இல்லாமல் மங்கி கிடந்தது. இருவருமே சேர்ந்து பாடிய மலைப்பாட்டு சிரிப்பு வானவெல்லாம் உடைஞ்சது. இப்போ ஒரு தீர்ப்பு ஏற்படுச்சு. இந்த 3 நிகழ்வும் நடந்து முடிச்சதுக்கப்புறமே 3 நினைவுகளுமே ஒரு பட்டை நெல்லிக்கனியில் வச்ச மாதிரி வச்சன. அது ஒளிர தொடங்குனது. அந்த 3 இடத்துலையும் கலகலன்னு இருக்கிறதுனால மழை வர மேகங்கள் கருமையானுச்சு. ஆனால் மழை பெய்யலை. காரணம், மழையோட இதயம் இன்னும் சிலுவையில் தான். மல்லியோட குரல் திரும்பலை. அது மழையோட கடைசி நினைவு. மல்லி கண்ணீர் அடித்தா, இவ்வளோ பண்ணி கடைசீட்டில் மழை வரலையே அப்படின்னு.
அவள் கண்ணின் துளி வெள்ளியாக ஒளிந்துச்சு. அது வானத்தில் பாய்ந்தது. அவள் அழுத கண்ணி தண்ணீர் 4வது கலராக சேர்ந்து வானத்தில் சிதறடிச்சுது. மெல்லிய மலைச்சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தத்தோடு திரும்பி மழை வந்துச்சு. கடைசியில் வண்ண மழை மீண்டும் பெஞ்சுது. மல்லியோட குரல் மலையின் பாட்டாக மாறியது. குமரனோட ஓவியம் நீரில் கரையாதவையாக வந்துச்சு. இந்த கதையோட சாரமே, ஒவ்வொரு மனித மனமும் ஒரு மேகம். நினைவுகளின் வண்ணங்களால் தான் மலைத்துளிகள். உலக வாழ வைப்பது மன்னிப்பு, நினைவு, சிரிப்பு. இதில் எடுத்துக்கிட்ட பாடம் என்னென்னா, மழை பெய்யுதில்ல என்ன, உங்கள் மனச்சண்டைகளை சரி பாருங்க. மனிதனோட மனமே இயற்கையின் கண்ணாடி.